இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 40 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 40 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சொற்களின் இன்றியமையாத பகுதி டேஷ் எனப்படும். சொற்களின் இன்றியமையாத பகுதி டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேர்ச்சொல் மற்றும் அடிச்சொல். வேர்ச்சொல், அடிச்சொல். இனி இரண்டாவது கேள்வி, அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே. இந்த வரிகளை இயற்றியவர் யார்? அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே. இந்த வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் மா இல தங்கப்பா. ஆன்சர் மா இல தங்கப்பா. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவாய் உணவாய் உளத்தமிழே ஓர்ந்தே நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்றே. இந்த வரிகளை இயற்றியவர் யார்? ஒருவாய் உணவாய் உளத்தமிழே ஓர்ந்தே நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்றே. இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாலி. ஆன்சர் வாலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அழியா வனப்பு ஒளியா வனப்பு சிந்தாமணி. இந்த அழியா ஒளியா சிந்தா இந்த சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தருக. அழியா ஒளியா சிந்தா இந்த சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆன்சர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இந்த அடிகளில் பயின்று வரும் நயங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. இந்த அடிகளில் பயின்று வரும் நயங்கள். ஆன்சர் எதுகை மோனை இயைபு. அதாவது காலம் காலமும் அந்த கா கா சேர்ந்து வந்திருக்கா, அதனால் முதல் எழுத்து ஒன்றி வருவதனால அது மோனை. இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு, காலமும் காலம். இதில் ல ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால் எதுகை. இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது எதுகை. அடுத்ததாக இயைபு, தமிழே தமிழே. ரெண்டு லைன்லையுமே தமிழே தமிழே அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கு, அது இயைபு தொடை. நெக்ஸ்ட்டு, விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. எத்தனை இனங்கள் இருக்கு? வண்ணங்கள் மொத்தம் எத்தனை? குணங்கள் மொத்தம் எத்தனை? வனப்பு மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3 இனம், 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்பு. 3 இனம், 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி, சிற்றிலக்கியம். ஆன்சர் சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒலியன். அது இந்த லீ வரும், அதாவது சவுண்டு, அதுதான் ஃபோனீம். இதில் ஒலியன் லைட் அந்த மீனிங்கில் கொடுத்துருக்கு, அதனால் ஆப்ஷன் பி தான் தவறானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். உருபன் மார்ஃபிம், ஒப்பிலக்கணம் காம்பரேட்டிவ் கிராமர், பேரகராதி லெக்சிகன், இது எல்லாமே சரியானது. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. எண்கள் அதற்குரிய தமிழ் வரிசை 12, 13, 43, 72, 90. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4, 5 எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. அதாவது அதோட ஷார்ட்கட் என்னென்னா, தமிழ் எழுத்துக்களை தமிழ் எண்களை நினைவில் வைத்துக்கொள்வதற்கான ஈஸியான ஷார்ட்கட். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார்கள், இதுதான் ஷார்ட்கட். இதை வச்சு நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா கடலை க 1, அதில் கரெக்டாக தான் இது பொருந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாடினால் எழுவாய் தொடராக மாற்றுக.
பாடினாள் என்பதை எழுவாய் தொடராக மாற்றுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவன் பாடினான் எழுவாய் தொடராக மாற்றுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவன் பாடினான். இதில் வந்து அவன் அப்படிங்கிறது எழுவாய் சொல். நெக்ஸ்ட்டு, நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இந்த காரண வினைத்தொடராக மாற்றுக. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் என்பதனை காரண வினைத்தொடராக மாற்றுக. ஆன்சர் ஆப்ஷன் பி. நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க செய்தார். நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க செய்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பதவியை விட்டு நீக்கினான். இதனை தன்வினை தொடராக மாற்றுக. இந்த மீனிங்கை பாருங்கள். பதவியை விட்டு நீக்கினான், அவர் வந்து இன்னொரு ஆளை நீக்கிறாரு. இது வந்து பிறவினை தொடர். நீக்கினான் என்பது பிறவினை தொடர். நீக்கினான் அந்த வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பிறவினை தொடர். இதை வந்து தன்வினை தொடராக மாற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பதவியை விட்டு நீங்கினான். நீங்கினான்னா அவர் நீங்கினார், நீக்கினார்னா அவர் இன்னொரு ஆளை நீக்கினார். தன்வினைனா தன்வினை, அவரே செய்தால் அது வந்து தன்வினை. பிறரை வந்து செய்ய வச்சாங்கன்னா அது வந்து பிறவினை. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. ஒவ்வொரு என்னென்ன தொடர். என் அண்ணன் நாளை வருவான். இது வந்து என்ன தொடர்னா செய்தி தொடர். இது என்ன தொடர்னா செய்தி தொடர். இதோட ஆன்சரை பார்த்துக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 5, 4, 3, 2, 1. என் அண்ணன் நாளை வருவான். இது ஒரு செய்தி. நாளை வருவான், கன்ஃபார்மாக அவன் வருவான், அதனால் இது ஒரு செய்தி. எவ்வளவு உயரமான மரம். இது வந்து உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். இது வந்து வினா தொடர். பூக்களை பறிக்காதீர். இது வந்து கட்டளை தொடர். ஒரு கட்டளை இடுறோம். இது நாற்காலி அப்படிங்கிறது வந்து பெயர் பயனிலை தொடர். பெயர் பயனிலை தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையினை தேர்ந்தெடுக்க ஆன்சர் நம்ம பார்க்கலாம். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர் இருக்குது. இது தவறானது. உரையானது கவிதாவால் படிக்கப்பட்டது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை வாக்கியம். குமரன் மலையில் நனைந்தான். இது வந்து செயல்பாட்டு வினைத்தொடர். இது வந்து தவறு. உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனையவில்லை என்பது எதிர்மறை வினைத்தொடர். அதனால் சரியான இணை வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. சரியான விடை வந்து மூன்றாவது கூற்று தான் சரியானது. 3 கூற்றுகள் இருக்குது, மூன்றாவது கூற்று தான் சரியானது. ஆன்சர் வந்து 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்ம பார்க்கலாம். சரியான இணையினை தேர்ந்தெடுக்க. சரியான இணையினை தேர்ந்தெடுக்க. கவிதா உரை படித்தாள். செய்வினை தொடர். சரியானது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினைத்தொடர். இந்த ரெண்டுமே சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு, சரியான இணையினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, 2 இருக்குது. அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான். இது தன்வினை தொடர். அப்துல் நேற்று வரவழைத்தான். அப்துல் நேற்று வரவழைத்தான். இது வந்து பிறவினை தொடர். இது வந்து தவறானது. நேற்று வரவழைத்தான் அப்படின்னு வரக்கூடாது. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னு வந்தாதான் அது வந்து பிறவினை தொடர். அதனால் ஆன்சர் வந்து கூற்று 1 மட்டும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. தெரிநிலை வினையற்ற தொடர், குறிப்பு வினையற்ற தொடர், தெரிநிலை பெயரற்ற தொடர், குறிப்பு பெயரற்ற தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1, 2, 3, 4 எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. தெரிநிலை வினையற்ற தொடர். உண்ண சென்றான். இதில் வந்து அந்த வினை வந்து கரெக்டாக அந்த உண்ண சென்றான் அந்த காலத்தை வந்து தெளிவாட்டு காட்டுது. அதனால் தெரிநிலை வினையற்ற தொடர். குறிப்பு வினையற்ற தொடர். நன்கு பேசினான் அப்படிங்கிறது வந்து அந்த நன்கு அப்படிங்கிற வேர்டு தான் குறிப்பு வினையற்ற தொடர். அதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு பேசினான் அப்படின்ட்டு.
தெரிநிலை பெயரச்ச தொடர், பாடும் குயில், குறிப்பு பெயரச்ச தொடர், இனிய காட்சி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர், விழித்தொடர், அடுக்கு தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எழுவாய் தொடர் அது பாருங்க, மன்னன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். வினைமுற்று தொடர் வந்தான் மகன். வேற்றுமை தொடர் அண்ணனோடு வருவான். விழித்தொடர் நண்பா கேள். அடுக்கு தொடர் பாம்பு பாம்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? 2 கூற்றுகள் இருக்கு. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, சரியானது. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை. இந்த 2 கூற்றுகளுமே சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் பாட்டு பாடுகிறாள் என்பது எவ்வகை தொடர்? பாட்டு பாடுகிறாள் என்பது எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்வினை தொடர். ஆன்சர் செய்வினை தொடர். நெக்ஸ்ட் கோவலன் கொலையுண்டான், இது எவ்வகை தொடர்? கோவலன் கொலையுண்டான் எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்யப்பாட்டு வினைத்தொடர். செய்யப்பாட்டு வினைத்தொடர். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினைகளை உருவாக்கும் துணை வினைகள் எவை? செய்யப்பாட்டு வினைகளை உருவாக்கும் துணை வினைகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 3 மற்றும் 4. இல்லை, எல்லாமே சரியானது தான். உன் பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது என அனைத்துமே சரியானது. செய்யப்பாட்டு வினைகளை உருவாக்கும் துணை வினைகள் அனைத்தும் சரியானது. உன் பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது. நெக்ஸ்ட் வர வைத்தார் என்பதனை தன் வினையாக மாற்றுக. வர வைத்தார் என்பதனை தன் வினையாக மாற்றுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, வா. ஆன்சர் வா. நெக்ஸ்ட் செய்ய வைத்தான் என்ற காரண வினையை பிற வினையாக மாற்றுக. செய்ய வைத்தான் இது ஒரு காரண வினை, இதை நம்ம பிற வினையாக மாற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்வித்தான். ஆன்சர் செய்வித்தான். இந்த ஆப்ஷன் பியை பார்க்கலாம். செய்தான் அப்படிங்கிறது தன்வினை, செய்வித்தான் அப்படிங்கிறது பிறவினை. நெக்ஸ்ட்டு கான் என்ற தன்வினையின் காரண வினை என்ன? கான் என்ற தன்வினையின் காரண வினை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, காட்டுவி. ஆன்சர் காட்டுவி. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் மாறுவாள் என்பதன் காரண வினையை எழுதுக. மாறுவாள் என்பதன் காரண வினை. ஆன்சர் 2, 3. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 3. மாற்றுவித்தாள், மாற செய்தாள், இது எல்லாமே காரண வினை. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் ஆடினான் என்பதன் காரண வினை. ஆடினான் என்பதன் காரண வினை. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆட்டுவித்தான், ஆட வைத்தான். ஆட்டுவித்தான், ஆட வைத்தான். நெக்ஸ்ட் திருத்தினான் என்பது எவ்வகை வினை? திருத்தினான் என்பது எவ்வகை வினை? ஆன்சர் பிறவினை. திருந்தினான் என்பது தன்வினை, திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை. திருந்தினான் தன்வினை, திருத்தினான் பிறவினை. நெக்ஸ்ட் அடக்கு என்ற பிறவினை தொடரின் தன்வினை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அடங்கு. அடங்கு என்பது தன்வினை, அடக்கு என்பது பிறவினை. நெக்ஸ்ட் நடந்தான் என்ற தன்வினை தொடரின் காரண வினை என்ன? நடந்தான் என்ற தன்வினை தொடரின் காரண வினை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, நடத்தச் செய்தார். ஆன்சர் நடத்தச் செய்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிற வினைகள் கீழ்கண்ட எந்த துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுகின்றன? பிற வினைகள் கீழ்கண்ட எந்த துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 5. அதாவது செய்வை பண்ணு, செய்வை பண்ணு. நெக்ஸ்ட் எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது? எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது? ஆன்சர் காரண வினை. ஆன்சர் காரண வினை. நெக்ஸ்ட் வினையின் பயன் எழுவாயே அன்றி பிறிதொன்றை சேருமானால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினையின் பயன் எழுவாயே அன்றி பிறதொன்றை சேருமாயின் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பிறவினை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிறவினை. நெக்ஸ்ட்
வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தன்வினை. ஆன்சர் தன்வினை. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். வினையின் பயன் எழுவாயை அன்றி பிரிதொன்றை சேருமாயின் அது பிறவினை. பிரிதொன்று அதுதான் கீவேர்டு. பிரிதொன்று அப்படின்னு வந்தால் அது பிறவினை. அது எழுவாயே சேருமாயின் அது தன்வினை. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட கூற்றுகளுள் எது தவறானது? கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3ம் தவறானது. கூற்று 2, 3ம் தவறானது. ஏன் பாருங்க, பந்து உருண்டது, இது தன்வினை. பந்து தானாக உருண்டது, அதுவாக தான் உருளுது, அதனால் அது தன்வினை. பந்தை உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினையில் வரும். பந்தை உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினையில் வரும். இது காரண வினைன்றது தவறானது. பந்தை உருட்ட வைத்தான், இது பிறவினை, இது தவறானது. இது காரண வினை. பந்தை உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது காரண வினை. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட சொற்றொடர்களுள் வினை அடையை குறிக்கும் தொடர் எது? வினை அடையை குறிக்கும் தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகிழ்நன் மெல்ல வந்தான். மெல்ல வந்தான் அது மெல்ல அப்படிங்கிறது வினையடை. அந்த சொல் அது வினையடை. ஏன்னு சொல்கிறோன்னா வந்தான் அப்படின்னு முடிஞ்சிருக்கனால, மெல்ல வந்தான் அப்படின்னு வந்திருக்கனால அது வினையடை. இதுவே மெல்லக்கு அப்புறமாட்டு ஒரு பெயர் சொல் வந்துன்னா அது பெயரடை. மெல்லக்கு அடுத்தது ஒரு பெயர் சொல் வந்துன்னா அது பெயரடை. இதில் இது வினையடை. மெல்ல வந்தான் இதில் மெல்ல அப்படிங்கிறது வினையடை. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட சொற்றொடர்களுள் பெயரடையை குறிக்கும் தொடர் எது? பெயரடையை குறிக்கும் தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அன்பரசன் நல்ல பையன். இதில் நல்ல பையன் பையன் அப்படிங்கிறது பெயர் சொல். நல்ல பையன். நெக்ஸ்ட்டு, பாடத்தை நான் படித்தேன் என்ற சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் ஆகியவை முறையே. இந்த சொற்றொடரில் எது பயனிலை, எது செய்யப்படும் பொருள், எது எழுவாய். எழுவாய் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஆளை தான் குறிக்கும். அதனால் நான் அப்படிங்கிறது தான் எழுவாய். அடுத்ததாக பயனிலை. பயனிலை அப்படிங்கிறது படித்தேன் அப்படிங்கிறது என்ன செய்கிறான், அந்த செயலை குறித்து வருவது பயனிலை. என்ன செய்கிறான் அப்படிங்கிறது அதனால் படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை. எதை அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வருவது செய்யப்படும் பொருள். எதை படித்தான், அதனால் பாடத்தை படித்தான். அதனால் இது பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட சொற்றொடர்களுள் வினா பயனிலையை குறிக்கும் தொடர் எது? வினா பயனிலையை குறிக்கும் தொடர். இந்த ஆப்ஷன்லேயே ஒரே ஒரு வினா தான் இருக்குது. விளையாடுபவன் யார்? அதுதான் ஆன்சர். வினா பயனிலை விளையாடுபவன் யார்? நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட சொற்றொடர்களுள் பெயர் பயனிலையை குறிக்கும் தொடர் எது? பெயர் பயனிலையை குறிக்கும் தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொன்னவள் கலா. சொன்னவள் கலா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நம்ம 40 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்த்துட்டோம். இந்த 40 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இயல்கள், தமிழில் உள்ள நிறைய இயல்கள், பொதுத்தமிழ், ஜிகே, இதுக்கு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.